Hello everyone, I am Sneha, lecturer, Department of Physician Assistant, SNS College of Allied Health Science. Today we are going to see about micturition. Micturition is bladder நடக்கக்கூடிய ஒரு particular sensor. Micturition அப்படினா என்ன அப்படினா நம்ம bladder வந்து அதோட maximum capacity fill பண்ணதுக்கு அப்புறம் அந்த bladderல urine full fill ஆனதுக்கு அப்புறம் நமக்கு urine excrete பண்ணதுக்கான urge வரது தான் நம்ம micturition அப்படினு சொல்வோம். Micturition is also known as urination or voiding. நம்ம fill ஆன urine excrete பண்றது void பண்றது process பேர் தான் micturition. It is a physiological process of emptying the bladder. Bladder வந்து யூரினால ஃபில் ஆனதுக்கு அப்புறம் ஃபிசியோலஜிக்கலா நம்ம அந்த bladder-ஐ எம்டி பண்ணக்கூடியது, அதாவது யூரினை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து micturition. Micturition is a vital physiological process that helps to maintain electrolyte balance in our body. ப்ராப்பராக நம்ம யூரின் எக்ஸ்க்ரீட் பண்ணால் மட்டும்தான் நம்ம பாடியில் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து மெயின்டைன் ஆகும். எக்ஸசிவ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணலாம். எக்ஸசிவ் வாட்டரு அயன்ஸ் எல்லாமே பிளட் ஸ்ட்ரீம்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ப்ராசஸ் இந்த micturition. Micturition வந்து bladder வந்து ஒன்ஸ் ஃபில் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரெச் ரிசெப்டார்ஸ் வந்து இன்க்ரீஸிங் தட் ஃபில்லிங் ரேட்டு. they increase the urge to urinate cause micturition reflex. நம்ம யூரின் எக்ஸ்க்ரீட் பண்ணக்கூடிய அந்த urge தான் வந்து நம்ம micturition reflexன்னு சொல்லுவோம். ஒன்ஸ் யூரின் வந்து bladderல ஃபில் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த urge வரதுக்கான சைன் வந்து நமக்கு இருக்கும். இட் சம்டைம்ஸ் ஈவன் காஸ் இன்வாலண்ட்ரி யூரினேஷன். சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா நமக்கு வந்து யூரின் எக்ஸ்க்ரீட் பண்ணுன்ற ஒரு சென்ஸ் இருக்கும். சில பீப்புள்ஸ்க்கு என்ன ஆகும்னா அந்த மாதிரி சென்ஸ் இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு வந்து அவங்களே அறியாமல் அவங்க வந்து யூரின் எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா யூரினரி இன்கான்டினன்ஸ்னு சொல்லுவோம். அவங்களுக்கு அதுக்கான ஒரு சிக்னல் கிடைக்காது. மிக்சரேஷன் ப்ராசஸில் வந்து ரெண்டு ஃபேஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டோரேஜ் ஃபேஸ், இன்னொன்று வந்து வாய்டிங் ஃபேஸு. நேம்லேயே இருக்குது. ஸ்டோரேஜ் ஃபேஸ்னால் யூரினை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஃபேஸு. இதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாடர் ஃபில்லிங். பிளாடர் ஃபில்லிங் இந்த ஸ்டோரேஜ் ஃபேஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பிளாடர் ஃபில்லிங்கு. நம்ம கிட்னிஸ் வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸசிவ் வாட்டரு ப்ளஸ் எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் யூரின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த யூரின் வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த பிளாடரில் தான் போய்ட்டு ஸ்டோர் ஆகும். இந்த டெட்ரூசர் மசில்னு சொல்லிட்டு ஒரு பிளாடரில் ஒரு மசில்ஸ் இருக்கும். அந்த மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆனோடனே என்ன ஆகும்னா இந்த பிளாடர் வந்து டெட்ரூசர் மசில் வந்து பிளாடரை ரிலாக்ஸ் பண்ணக்கப்புறம் இது பிளாடர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி யூரினோட வால்யூமை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கான கெப்பாசிட்டியை வந்து அதிகம் பண்ணும். ஒன்ஸ் வந்து டெட்ரூசர் மசில் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பிளாடர் எக்ஸ்பேண்ட் ஆகி அதுக்குள்ளே இருக்க யூரின் கெப்பாசிட்டி ஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமாகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்ச்சர் கண்ட்ரோல். ஸ்பின்ச்சர்ன்றது என்னென்னா ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் மசில். இது எந்த ஒரு பர்டிகுலர் திங்கையுமே ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இங்கே இந்த பிளாடரில் பார்த்திங்கன்னா இன்டர்னல் யூரித்ரல் ஸ்பின்ச்சர், எக்ஸ்டர்னல் யூரித்ரல் ஸ்பின்ச்சர், ரெண்டு ஸ்பின்ச்சர் இருக்குது. இது வந்து ஸ்மூத் மசில்னால கம்போஸ்ட் ஆகிருக்கும். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா யூரின் வந்து பிளாடர்லேருந்து லீக் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதான் இந்த ஸ்பின்ச்சர் மசில். இது ஸ்பின்ச்சர் கண்ட்ரோல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மிக்சரேஷன் ரிஃப்ளெக்ஸ். மிக்சரேஷன் ரிஃப்ளெக்ஸ்னால் இனிஷியேஷன் ஆஃப் மிக்சரேஷன். மிக்சரேஷன் அதாவது யூரின் வாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒன்ஸ் பிளாடர் ஃபில் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு சென்சேஷன் தான். ஒன்ஸ் வந்து பிளாடர் வந்து 300 to 400 ml தான் அதோட கெப்பாசிட்டி. அதை ரீச் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெச் ரிசெப்டார்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சிக்னல்ஸ் வந்து சென்சரி சிக்னல்ஸை வந்து சென்ட் பண்ணும். எதுக்குன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கு இந்த ஸ்ட்ரெச் ரிசெப்டார்ஸ் வந்து இந்த மாதிரி பிளாடர் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு சிக்னலை வந்து அனுப்பும். இந்த சிக்னல் என்ன பண்ணும்னா மிக்சரேஷன் ரிஃப்ளெக்ஸை ட்ரிகர் பண்ணும். பிளாடர் ஃபில் ஆயிடுச்சா, நெக்ஸ்ட் வந்து நம்ம வாய்ட் பண்ணோம் அப்படின்ற சென்ஸை கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பாராசிம்பத்தட்டிக் ஆக்டிவேஷன். சென்சரி சிக்னல்ஸ் வந்து பிளாடரை ஸ்டிமுலேட் பண்ணதுக்கப்புறம் பாராசிம்பத்தட்டிக் நியூரான்ஸ், அதாவது சாக்ரல் ஸ்பைனல் கார்டு S2 S4ல் இது அந்த என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம டெட்ரூசர் மசிலை ஆக்டிவேட் பண்ணும். டெட்ரூசர் மசில் ஆக்டிவேட் பண்ணோன்னே இந்த இன்டர்னல் யூரித்ரல் ஸ்பின்ச்சர் ரிலாக்ஸ் ஆகிடும். ரிலாக்ஸ் ஆனோடனே அந்த ஸ்பின்ச்சர் தானே அந்த யூரினை ஹோல்ட் பண்ணி இருக்கக்கூடிய லீக்கேஜ் இல்லாமல் ப்ரிவென்ட் பண்ணுது. அந்த ஸ்பின்ச்சர் வந்து ரிலாக்ஸ் ஆகிடுச்சுன்னா யூரின் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து கான்ஷியஸ் கண்ட்ரோல். இந்த சிக்னல்ஸ் எல்லாம் அனுப்புறதுனால தான் நமக்கு வந்து நம்ம யூரின் எக்ஸ்க்ரீட் பண்ணோம் அப்படின்ற கான்ஷியஸ் வந்து இருக்குது. இது எங்கே மெயின்டைன் ஆகும் அப்படின்னா நம்ம பிரெயினில் பான்ஸில் வந்து மெயின்டைன் ஆகும். இந்த பான்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பிரெயின் ஸ்டெம்மில் சென்டர் பார்ட்டில் இருக்குது. இதுதான் வந்து என்ன பண்ணுன்னா இந்த கான்ஷியஸ் கண்ட்ரோலை வந்து மெயின்டைன் பண்ணுது. ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து வாய்டிங் ஃபேஸு. ஸ்டோரேஜ் ஃபேஸ் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து வாய்டிங் ஃபேஸு. வாய்டிங் ஃபேஸில் என்ன ஆகுனா ஃபர்ஸ்ட் வந்து டெட்ரூசர் கண்ட்ராக்ஷன். ஆக்டிவேஷன் ஆஃப் டெட்ரூசர் மசில் கண்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம்
யூரின் பிளாடர் வந்து இன்ட்ராவெசிக்கல் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பின்ச்சர் ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆனோடனே நம்ம யூரினை எக்ஸ்க்ரீட் பண்ணிடலாம். இப்படி தான் ஒரு மெச்சுரேஷன் ப்ராசஸ் நடக்குது.